ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தின் பகுதி சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குதல் என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குதல் என்ன? பொதுவாக நிழல் என்று சொன்னால் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான். வெயில் ரொம்ப அடிக்குது, களைப்பாக இருக்குது, இந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிறேன், இல்லை ரொம்ப களைப்பாக இருக்குது, இங்கே போய் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லி நிழலை விரும்பாதவங்க யாருமே இல்லை, விரும்புவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிழல் இன்றைக்கு சர்வ வல்லவரின் நிழல் என்று ஒப்பிடப்படுவதற்கு என்ன காரணம்? அப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருத்தல் என்கிற தலைப்பில் நாம் தியானமாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா என்னது அது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். சர்வ வல்லவர்னு சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சர்வ வல்லவரின் நிழல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிழல் என்ன செய்யும்னா, பொதுவாக வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும், வெயிலின் தாக்கத்தை தடுக்கும், சூட்டை தணிக்கும், சேதப்படுத்துவதிலிருந்து நம்மை விடுவிக்கும், அநேக உயிர்கள் தங்கியிருப்பதற்கு, கூடு கட்டி வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். அது என்ன செய்யும்? குளிர்ச்சியை உண்டாக்கும். இப்படிப்பட்ட தன்மைகள் அடங்கியது தான் நிழல். அப்போ சர்வ வல்லவரின் நிழல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நிழல் என்று அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து நிழலில் தங்கியிருத்தல்ங்கிற காரியத்தை பார்க்குறோம். நாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய அரவணைப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய மேன்மை, அவர் தருகிற இளைப்பாறுதல், அவர் தருகிற அடைக்கலம், அவர் தருகிற சகல நன்மைகளும் அதை பொருந்தி இருக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சர்வ வல்லவரின் நிழலில் தங்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னா இதுதான். சரி, அந்த நிழலில் மனுஷன் தங்குவது எப்படியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நிழலில் தங்குவது அப்படின்னா அப்போது தேடி வருகிற அனுபவம். அப்போது என்றைக்குமே மரம் மனுஷனை தேடி போகாது, மரத்தை தான் மனுஷன் வரணும். அப்போது வெயிலின் தாக்கத்தில் இருந்தும் மோசமான ஒரு விளைவில் இருந்தும் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிழலை நோக்கி தான் போவாங்க. அப்போ இந்த நிழல் நிச்சயத்து அடைக்கலம் கொடுக்குது. அதே போல் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாகிய அவருடைய அந்த அரவணைப்பை நோக்கி நான் தான் தேடி போக வேண்டும். அவருடைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேட வேண்டும். வேதத்தின் வாயிலாக, வசனத்தின் மூலமாக, அவருடைய ஜெபத்தின் மூலமாக, ஆராதிக்கிறதன் மூலமாக, அவரை தியானிப்பதன் மூலமாக அவரை என்ன செய்யலாம்? அந்த நிழலில் தங்கி தேடிக்க வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அந்த நிழல் என்ன செய்யுங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொண்டாங்கன்னா அது எப்படின்னா, வெயில் என்று சொன்னால் பிசாசின் போராட்டம், அதை குறிக்கிறது. அடுத்து உலக பிரச்சனைகள், அடுத்து மனுஷன் மூலமாக இருக்கிற போராட்டங்கள், சாத்தானின் செயல்பாடுகள், மந்திர தந்திரங்கள், இது போன்ற பலவிதமான உலகத்தின் சக்திகள், தீய சக்திகள், இந்த மாதிரியான காரியங்கள் இதிலிருந்து நிழலாக கர்த்தனை செய்வார், நம்ம இருந்து காப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்பொழுது இது போன்ற வெயில் போன்ற நிழல், இந்த வெயில் போன்ற நிலைமையெல்லாம் மாற்றி அவர் அரவணைப்பு, அமைதி, நன்மைகள், அடைக்கலம், இது போன்ற காரியங்கள் கொடுத்து அவர் தங்கியிருக்க பண்ணுவார். அப்போ தேவன் தான் நமக்கு நிழல். ஒரு மரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மரத்தோட நிழலில் நிறைய பறவை கூடு கட்டும். வெயிலில் போய் யாரும் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அப்போது நிழலை விரும்புகிறது போல் தேவனுடைய அந்த அரவணைப்பை தேடி வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. சரி, இன்னொன்று நிழல் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்த்தோம். அவர் ஏன் நிழல் சொல்லியிருந்தோன்னா, சங்கீதம் 120 போட்டிருக்கு, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. அப்போது நிழல் கூடயே வரும், வேறு யாரும் வர மாட்டாங்க, வர முடியாது. அப்போ எந்த சூழ்நிலையிலும், கெட்டான சூழ்நிலையிலும், ஒரு மோசமான நிலைமையிலும், மனிதர்கள் கைவிடாட்டாலும் வந்தாலும் வராட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிழலாக இருந்து வருவார். அவர் இன்னொரு இயேசுல சொல்லிக்காரு, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறான்னு சொல்லிக்காரு. அப்போ நிழல்னா இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அரவணைப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அடைக்கலம், இவைகளில் தங்கி இருத்தல், இதை நம்ம பார்க்கணும். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வஜனமும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், அதிகாரிகளும், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய அரவணைப்பை, கிறிஸ்துவாகிய நிழலை தேடி நாம் தங்க என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும்.
நம்ம இதையெல்லாம் தெரியாமல் இதையெல்லாம் புரியாமல் நம்ம என்ன செய்யறோம், எங்கேயோ தேடிட்டு போகிறோம், எந்த அரவணைப்பையும் நாடி போகிறோம், இதெல்லாம் நம்ம நோக்கி போகிறோம். அப்படி இல்லை, கிறிஸ்துவாகிய நிழலில் தங்குவதற்கு நம் அனைவரும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த தீய சக்திகளும் நம்ம அணுகாது. அவர் செட்டைகளின் சிறகுகளை நம்மை மூடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி ஓடித்தன் இயற்கைகளின் கீழே அந்த நிழலின் கீழே குஞ்சுகளை அரவணைக்குமோ அதேபோல் தேவன் நம்மை அரவணைத்துக் கொள்வார். வெயிலின் தாக்கத்தில் இருந்து சூட்டிலிருந்து அவைகளை என்ன செய்யுது, அந்த நிழல் அப்படியே அதை தாங்கி கொண்டு நிழலாக மனம் கொடுத்தது போல இந்த பிரச்சனை எல்லாம் தேவன் தாங்கி கொண்டு தேவன் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு நிழலாக இருந்து நம்மை இளைப்பாறுதலை நடத்துவார். ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவஜனமும் தேவ பிள்ளைகளும் நிழலாக இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த பாதுகாப்புகளை அந்த அரவணைப்புகளாய் நம்மை வந்து ஒப்பு கொடுப்போம். அந்த நிழல் தரக்கூடிய அந்த இயேசு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் அரவணைப்பையும் அந்த பாசத்தையும் அந்த அமைதியும் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாய் நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து இருப்போம் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருகிறது. ஆமென்.